ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி நம்ம 26th ஆகஸ்ட் மண்டேவோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நிஃப்டி 15. ஸோ ஃப்ரைடேவோட போஸ்ட் மார்க்கெட் வியூ எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, உங்களுக்கு மார்க்கெட் வந்து நம்ம பை என்ட்ரி அண்ட் செல் என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த க்ரீன் லைன் அண்ட் ரெட் லைன். ஸோ இந்த க்ரீன் லைனில் என்ன நடந்துச்சுன்னா, கேப் அப் ஆகிட்டு மார்க்கெட் அதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுச்சு. ஓகேங்களா? ஸோ இது பர்ஃபெக்டான பை என்ட்ரி கிடையாது. அண்ட் தென் செல் என்ட்ரியில் நம்ம ப்ரீவியஸ் டேவோட லோக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரீவியஸ் டேக்கு லோக்கு கீழே க்ளோஸ் வச்சுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் வைக்கலை. ஓகேங்களா? ஸோ பிரேக் அவுட் அப்படின்னு இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ பிரேக் அவுட் அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுருக்கணும், இந்த ரெட் லைன் கீழே. ஸோ செல் என்ட்ரியும் கிடையாது. அண்ட் தென் நம்ம ட்ரெண்டில் சைட்வேஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். சைட்வேஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நிஃப்டி ஃப்ரைடே மார்க்கெட்டில் உங்களுக்கு ஃபுல் சைட்வேஸ் தான். சரிங்களா? ஸோ பை என்ட்ரியும் உங்களுக்கு ட்ரிகர் ஆகலை, செல் என்ட்ரியும் உங்களுக்கு ட்ரிகர் ஆகலை. ஸோ எல்லா பிரேக் அவுட்டுமே வந்து பர்ஃபெக்டான பிரேக் அவுட்டாக இருக்காது. இது ஆக்சுவலாக பிரேக் அவுட்டே கிடையாது. ஸோ மண்டேயோட மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அண்ட் தென் உங்களுக்கு இந்த சைட்வேஸ் பிரேக் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு என்ட்ரி. அண்ட் தென் ஹை பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட். ஓகேங்களா? உங்களுக்கு லோ பிரேக் பண்ணுது அப்படின்னா இது ரிவர்சல் ஜோன். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டாக எடுத்துக்கலாம் 24,750. அண்ட் தென் இதை வந்து நம்ம செகண்ட் டார்கெட்டாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து எந்த சைட் போக போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, குளோபல் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஸ்டேபிளாக தான் இருக்குது, ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகும். அண்ட் தென் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம ஆல்ரெடி பேசிட்டு தான் இருக்கோம். ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரணும், இம்பல்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட். அந்த ஆரஞ்ச் லைன் ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். ஓகேங்களா? 24,500 வரைக்கும் வர்றதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது மண்டே டியூஸ்டேஸில். ஸோ அதுக்கு இந்த செல்ல என்ட்ரி உங்களுக்கு ட்ரிகர் ஆகி உங்களுக்கு இந்த ஆரஞ்ச் லைன் பிரேக் ஆகி செகண்ட் டார்கெட் உங்களுக்கு ஹிட் ஆகணும். ஸோ ஹிட் ஆகிட்டு அதுக்கும் சஸ்டெயின் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு 24,500 நெக்ஸ்ட் வீக்குக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 330 பாயிண்ட்ஸ் டவுன். ஓகேங்களா? அண்ட் தென் நம்மளோட ட்ரெண்ட் லைன், டாட்டர் லைன் உங்களுக்கு நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அந்த செல் சைடு உங்களுக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகணும். ஸோ செல் சைட் மட்டும் என்ட்ரி ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரைடேவோட மார்க்கெட் ஹையை வந்து நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ராப் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு பாயிண்ட் அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு மறுபடியும் இங்கே டச் பண்ணிவிட்டு கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையராக இருக்கும். ஸோ மறுபடியும் ஏறுதுன்னா மறுபடியும் இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆட் ஆகும். ஓகேங்களா? தேர்ட் டைம். ஸோ தேர்ட் டைம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு பிரேக் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதாவது ஃப்ரைடேவோட டே ஹை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 10 டேஸ்க்கு உங்களுக்கு ஹிட் பண்ணல அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த செகண்ட் ஹை வந்து நமக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ கன்ஃபார்ம் ஆகணும்னா மண்டே டியூஸ்டே வெயிட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஃப்ரைடே மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம பை என்ட்ரி சொல்லியிருந்தோம். ஸோ பை என்ட்ரியில் உங்களுக்கு இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகலை, ஜஸ்ட் வீக் மட்டும்தான் போயிருக்கு. அண்ட் தென் ரிவர்சல் ஜோன் சொல்லியிருந்தோம். ரிவர்சல் ஜோன் அப்படின்னா ஆரஞ்ச் லைன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு செல் ஆகிட்டு உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் அதையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை அண்ட் லோக்குள்ளே தான் மார்க்கெட் இருந்திருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோடது இது ஆக்சுவலாக இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 4 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ 4 ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு அப்படின்னா 5th டைம் உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணலாம். அண்ட் தென் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இந்த பை என்ட்ரி நம்ம க்ரீன் லைன் டாட்டரில் போட்டிருக்கோம் பாருங்கள். சரி, டாட்டரில் ஸ்ட்ரைட் லைனில் 51,118. ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட். ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. தேர்ட் டார்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனில் எந்த டைமிங்க்கு அது போகுதோ அதுதான் உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். ஸோ அப்சைட் பாசிபிலிட்டிஸ் 51,191 அண்ட் தென் 51,393 ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட். ஸோ செல் என்ட்ரி நம்ம 50,850 நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அங்கே செல் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு 50,689 தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட். அண்ட் தென் இந்த ரிவர்சல் ஜோனை சஸ்டெயின் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் 2 வந்து 50,300 வரைக்கும் நாளைக்கான மார்க்கெட்டில் வர்றதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுதான் பை அண்ட் செல் என்ட்ரிஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ மறுபடியும் நாளைக்கு சைட்வேஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஸோ லாஸ்ட் 2 டேஸாக வந்து உங்களுக்கு சைட்வேஸில் தான் இருந்திருக்கு பேங்க் நிஃப்டி. நிஃப்டி வந்து லாஸ்ட்டு 5 டேஸாக வந்து ஸ்லைட் அப் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு. அண்ட் தென் லாஸ்ட் 2 டேஸாக வந்து சைட்வேஸ்லேயே இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு நல்ல மூமெண்டம் இருக்கும். அதுவும் டவுன் சைட் லைட்டாக எதிர்பார்க்குறோம். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த லெவல்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நான் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.